ஹலோ, திஸ் இஸ் புவி. கிழங்கா மீன் குழம்பு இப்போது உங்களுக்கு என்னென்னு செஞ்சு காட்டுறேன். நல்லா மீன் நல்லா வாஷ் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. ஒரு கடாயிலையோ இல்லை உங்களுக்கு என்ன பாத்திரம் தோதுப்படுமோ அதில் வந்துட்டு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே கடுகு 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுட்டு நல்லா வெடிக்க விடுங்க. வெடிக்க விட்டு வடகம் இருந்தால் வடகம் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பூண்டு ஒரு 6 பல்லு பூண்டு, 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு வெங்காயம் நல்லா நைஸாக பொடியாக அரிஞ்சது அதையும் போட்டு நல்லா எப்படி சொல்கிறது ப்ரௌனிஷாக வதக்கணும். அப்போ தான் மீன் குழம்பு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வதங்கிட்டு அதுக்கப்புறமா அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 2 தக்காளி போல் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. மீன் குழம்புக்கு வந்து வெங்காயமும் தக்காளியும் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதக்குறீங்களோ அந்த ஃப்ளேவர் தான் வந்து குழம்புக்கு வாசனையாக இருக்கும். முக்கியமானது புளிக்கரைசல். புளிக்கரைசல் வந்துட்டு திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக கரைக்கணுமோ கரைச்சிக்கோங்க. அது நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. அதுக்கப்புறமா வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரு, அப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் வச்சுருப்பீங்கள அது வந்து ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த குழம்புக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ரெட் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா இதெல்லாம் போடணுன்னா போட்டுக்கோங்க. இல்லைன்னா நான் வந்து மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர், மஞ்சத்தூள் இது மட்டும்தான் என்னோடய மீன் குழம்புக்கு நான் போடுவேன். ஓகேங்களா? என்னோடய வீட்டு குழம்பு மிளகாத்தூளே போதும், அது கரெக்டாக இருக்கும். சரி, நல்லா திக்காக இருக்கணும் குழம்பு, மீன் குழம்பு. அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விட்டுட்டதுக்கப்புறம் மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க மீனை வந்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு குழம்புல போடணும். இல்லைன்னா மீன் குழம்பு வந்து கவுச்சி வாடை அடிக்கும். அதுக்காக ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் திக்காக இருக்கிற ஸ்டேஜில் ஃபிஷ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையுமே ஒரு தள்ளி அந்த மாதிரி போடணும். ஒட்டுக்காக போடாமல் தள்ளி போட்டிங்கன்னா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீன் போட்டு இது மீனோட முட்டை அதுவும் போட்ட குழம்புல மீன் போட்டு கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் தான். பார்த்திங்கன்னா எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக ஆயிடுச்சு. மீனும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதுதான். ஃபிஷ் குழம்பு ரெடி. இப்படி கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் மீன் உடையாமல் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ரொம்ப எல்லாத்தையும் போட்டு இது பண்ணோம்னா குழம்புல இருக்க மீன் எல்லாம் கரைஞ்சி போயிடுற மாதிரி ஆகிடும். மாங்காய் இருந்துச்சுன்னா மாங்காய் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டு மீன் குழம்பு இது. ட்ரை at your home. Bye. See you later. Bye.